இந்த கடையில் வாங்க உங்களுக்கு இந்த மொபைல் இருக்குது, இந்த அளவுக்கு கொட்டேஷன் வரும் அப்படின்னு நான் எழுதி தரேன். நீங்கள் எங்கே வேணாலும் போய் விசாரிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தந்துட்டாங்கன்னா நீங்கள் அங்கேயே எடுத்துங்க. ஏன்னா இதோட எங்களோட கம்மியாக தராங்கன்னா நீங்கள் அங்கேயே எடுத்துங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிக்னல் மொபைல்ஸ்க்கு வந்திருக்கோம். அண்ணா உங்கள் நேம் சொல்லுங்கள். கூகுள். ஓகே, இந்த கடை எங்கே இருக்குது? ஸோ கடை நேம் என்ன அப்படிங்கிற சொல்லிடுங்க. நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா கச்சேரி ஸ்ட்ரீட் காட்டுமன்னார் கோயிலில் நியூ ஜோலி ஆப்போசிட்டில் நேஷனல் மெடிக்கல் பக்கத்தில் இருக்குது. கடை எத்தனை வருஷமான இருக்குது? 3 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷம்? 3 வருஷமாக இருக்குது. 3 வருஷம் ஃபீல்டு இருக்கு. ஓகே, இந்த ஷாப்பில் ஒரு நாளைக்கு சேல்ஸ் எவ்வளோ ப்ரோ போகும்? ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் வந்து 60,000 வரைக்கும் எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். மேபி அது லேட்டாக ஒரு நாள் வந்து 1 lakh வரையும் போகலாம். இப்போ ஐஃபோன் போச்சுன்னா அது ஒரு ஐஃபோனோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 60,000 வந்துடும். அது வந்து எடுத்துக்க முடியாது. ஆக்சசரிஸ் எங்களுக்கு மூவ் ஆனால் போதும். மொபைல்ஸ் வந்து நாங்கள் வந்து பேருக்கு தான் பண்ணுறது. ஏன்னா மொபைல்ஸ் வந்து இருந்தால் தான் கஸ்டமர் வந்து வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கும் வருவாங்க. இப்போ மொபைல்ஸ்னாலும் பார்த்தீங்கன்னாலும் மொபைல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 மொபைல் போனாலே எங்களுக்கு போதும். ஸோ ஒரு மந்த்துக்கு டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும்? எங்கள் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12-18 lakhs வரைக்கும் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். ஆனால் அந்த அளவுக்கு வராது. மேக்ஸிமம் 10 lakh தாண்டினாலே எங்களுக்கு போதுன்றோம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன லெவலில் ப்ரோ இருக்கும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது. இப்போது நிறைய மல்டிபிள் ஆக்சசரிஸ் இருக்குது, மொபைல்ஸ் இருக்குது. சில மொபைல்ஸ்க்குலாம் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் வந்து ப்ராஃபிட் பார்க்குறது இல்லை. ஒரு 50 rupees அந்த 100 rupees அந்த ரேஞ்சுக்கு தான் பண்ணுறது. மற்ற ஆக்சசரிஸ்க்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். இப்போது பேக் கேஸுங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா, டெம்பருங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா, இந்த அளவுக்கு தான் ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள் என்ன ப்ரோ? ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போது நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்களா, மொபைல் இருந்தால் கொடுங்க. இப்போ இந்த மொபைல் எடுத்துங்களா, இந்த மொபைலில் இப்போது இந்த இடத்துல வந்து இது வந்து பஞ்ச் ஹோல் கேமரான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது மேலே இருக்கும், வாட்டர் டாப் நாச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மேலேயே இருக்கும். அந்த இடத்துல கேமரா வரதுக்கு ஃபுல் டெம்பர் கேட்பாங்க. ஃபுல் டெம்பர் அதுக்கு ஆக்சுவலாக ஒட்டக்கூடாது, ஒட்டவும் முடியாது. ஃபுல் டெம்பர் ஒட்டினா அந்த கேமரா மறைச்சிரும், இங்கே இருக்க சென்சர் ஏதாவது மறைச்சிரும். இது வந்து அவங்க ஃபுல் டெம்பர் ஒட்டி கொடுங்க, எல்லாம் வேணான்னுவாங்க. அதேமாதிரி ஒட்டவும் கூடாது, தப்பு. நாங்கள் ஒட்டி கொடுக்க முடியாதுன்னா அவங்க போயிடுவாங்க. கஸ்டமரும் வெளில விடக்கூடாது, அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் சொல்லி புரிய வைக்கணும். இது வந்து சின்னதாக ஒரு டெம்பர் ஒட்டுறதுக்கு. இப்போ இந்த பிசினஸ் அவங்க புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மைண்டாக பார்க்கணும். இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ Oppo 8 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நார்மலாக எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அப்பா வந்து மொபைல் எடுக்க வராங்க. நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, நீங்கள் இதே மாதிரி மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்க, எங்கள் அப்பா வந்து மொபைல் எடுக்க வராங்க. 10,000 மொபைல் இவங்களுக்கு போதும், Oppo A18 போதும். அவங்களை இட்டு கொண்டு 25,000 மொபைல் அவங்க வைக்கக்கூடாது. இது பண்ணக்கூடாது. என்ன பண்ணுன்னா ஒரு சர்வீஸ் மைண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வராங்க, அவங்களுக்கு 25,000 கேட்டு வராங்க, ஆனால் அவங்களுக்கு 25,000 அந்த மொபைலில் வேல்யூவே கிடையாது. வேல்யூ கிடையாது மீன்ஸ் அது அவங்க அந்த 25,000 அதை யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் அவங்க ப்ராஃபிட்காக நம்ம இது பண்ணக்கூடாது, அவங்கள புல் பண்ணக்கூடாது. புல் பண்ணிங்கன்னா கஸ்டமர் ஒரு இடத்துல வெளியும் போயிடுவாங்க, இல்லை அவங்க வாங்கிட்டு போயிடனாலும் அவங்களுக்கு அது நஷ்டம் தான். இந்த ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் நமக்கு வந்து நஷ்டம் வரும், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்காம தான் நமக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கா? பேக் கேசஸ் நீங்கள் இப்போது நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க, என் மொபைலுக்கு இந்த பேக் கேஸ் எனக்கு நல்லா இருக்குன்னு நான் எடுத்துப்பேன். இன்னொருத்தவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஒரு 10 பேர் பிடிக்கலன்னா ஒரு வருஷம் இந்த பேக் கேஸ் இருந்ததுன்னா இந்த ஒரு வருஷம் பேக் கேஸ் லாஸ்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக. இதேமாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இப்போது உங்களுக்கு மெயினாக சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரியுமே சொல்லணும்னா பேக் கேஸ். உங்கள் பாருங்கள், எங்கள்கிட்ட எல்லா விதமான பேக் கேஸுமே இருக்குது. கிளியர் கேஸ் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஓடலாம் நம்மளுக்கு லாஸ். அதுக்கு உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு? அது இப்போது நீங்கள் மற்ற கடைனா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக எதிர்பார்க்கலாம். ஒரு மொபைல் ஷாப்பு இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்தனாலே இப்போ ஒரு ஐஃபோனோட ரேட் என்ன இருக்கும்? அவரேஜாக உங்களுக்கு தெரிஞ்ச ரேட் 50K இருக்குமா? இப்போது ஒரு நார்மலாக ஒரு V30 அதெல்லாம் எடுக்கணும், ஒரு 30-25. இப்போது எங்கள் மொபைலில் வந்து இப்போது 60+ மொபைல்ஸ் இருக்குது. இதுக்கான கவுண்ட் எவ்வளோ வரும்? அப்போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலே எங்கேயே போதில்லை. அதேமாரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதை பற்றி பயப்படக்கூடாது. உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது, மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வரணும். உள்ளே வந்துட்டீங்க, உங்களால் ஸ்ட்ரகிள் இது ஒரு கொஞ்ச நாளுக்கு ரன் பண்ண முடியுது, நஷ்டம் இல்லை. கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்து உங்களால் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்துட முடியும். ஓகே ப்ரோ, ஸோ இப்போ இந்த இன்டீரியர்ஸு, இந்த உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 15 lakhs வரைக்கும். 10 to 15 lakhs வரைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க கடை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஆனால் பேசிக்காக இருக்கணும், ரொம்ப பேசிக்காக இருந்தால் போதும். ஸோ நான் கடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக,
ம். அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? கடை ஷாப் எங்கே லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்றத பொறுத்து. ஒரு மெயினான இடத்துல அமைஞ்சிங்கன்னா அட்வான்ஸு, அதுக்கப்புறம் ஷாப்போட இன்டீரியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே எங்கேயோ போகும். இல்லை நான் ஒரு நார்மலாக ஒரு ரூரல் ஏரியாவில் வச்சுருக்கேன், சின்ன கடை தான் என்னோட கடை அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். மற்ற கடைக்கும் இப்போ உங்க கடைக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? ஸோ உங்க கடைக்கு எதை வச்சு கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ மற்ற கடையில் வந்து உங்களை கஸ்டமர் புஷ் பண்ணுவாங்க, அந்த ஷாப்பில் இருக்கவங்க புஷ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மொபைல் வாங்கிக்கோங்க, இந்த மொபைல் வாங்கிக்கோங்க, இந்த மொபைல் நல்லாயிருக்கும், இந்த மொபைல் அப்படிலாம் கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு 10,000 ஒரு பட்ஜெட்டில் ஒரு மொபைல் எடுக்க வரீங்கன்னு வச்சிங்களேன், Y18 இருக்குது, A38 இருக்குது, சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா A14 இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. இவ்வளோ மாடல்ஸ் இருக்குள்ள என்ன இவ்வளோ ஆப்ஷன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. கஸ்டமருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். இது மொதல் விஷயம். மற்ற ஷாப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் இந்த மாடல் எடுத்துங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விற்க பார்ப்போம். நம்மள்ட்ட அது கிடையாது. ஆப்ஷன்ஸும் நம்மள்ட்ட இருக்கும். ஆன்லைன் மாடல் முதற்கொண்டு. இப்போது என்ன உங்களுக்கு கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும்னா, மற்ற கடையை விட நம்ம கடைனா ரெடி கேஷாக இருந்தால் ரொம்ப கம்மி பண்ணி தருவோம். இப்போது இந்த V30 இருக்குல்ல, V30யோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 34,000. இன்ஸ்டண்ட்டாக 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 29,000 28,000 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். 29,000 ஃபைனலாக பண்ணிக்கலாம். டெம்பரு, பேக் கேஸு, யூவி டெம்பர் வந்து 350 வரும், அதுவும் ஃப்ரீ பண்ணி தந்துடும். பேக் கேஸ் ஒரு 200 வரும், அதையும் ஃப்ரீ பண்ணி தந்துடும். இது இல்லாமல் நெக் பேண்ட் வாங்கிட்டு போனாங்க ரெட்மியில், அந்த நெக் பேண்டுமே நாங்கள் ஃப்ரீ பண்ணி தான் தரோம். ஒரு விஷயம் தான், நீங்கள் எங்கே வேணாலும் போய் விசாரிச்சு பாருங்கள். நம்ம கடைக்கு ஃபஸ்ட்டு வாங்க, இந்த கடையில் இவ்வளோ நான் கொட்டேஷன் எழுதி தரேன், நீங்கள் இந்த மொபைல் எந்த மொபைல் எடுக்க போகிறீங்கன்னு ஆல்ரெடி கஸ்டமர் வந்து ஃபிக்ஸ்டாக தான் வந்திருப்பாங்க. ஆமாம், இந்த மொபைல் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து வேறு ஷாப்பில் வந்து மாற்றுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த கடையில் வாங்க, உங்களுக்கு இந்த மொபைல் இருக்குது, இந்த அளவுக்கு கொட்டேஷன் வரும் அப்படின்னு நான் எழுதி தரேன், நீங்கள் எங்கே வேணாலும் போய் விசாரிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தந்துட்டாங்கன்னா நீங்கள் அங்கேயே எடுத்துங்க. ஏன்னா எங்களோட கம்மியாக தராங்கன்னா நீங்கள் அங்கேயே எடுத்துங்க. ஏன்னா நான் ஏன் இந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சு பார்த்துட்டு இங்கே வந்து கேட்டிங்கன்னா அதோட நாங்கள் கம்மியாக தான் தருவோம். காட்டுமன்னார் கோயிலே எங்கள் அளவுக்கு யாரும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியாது. இருக்கு ப்ரோ. இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எதுவும் இல்லை. இப்போ ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் இப்போ 60 டேஸ்க்கு ஆஃபர் போட போகிறோம். ப்ரீ ஆடியோ ஆஃபர், ஆடியோ ஆஃபர், போஸ்ட் ஆடியோ ஆஃபர், மொத்தம் 60 டேஸ் இந்த ஆஃபர் இருக்கும். ப்ரீ ஆடியோ ஆஃபர்லையும் போஸ்ட் ஆடியோ ஆஃபர்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆக்சரிஸ் எந்த மொபைல்ஸ் எடுத்தாலுமே இன்ஸ்டண்ட்டாக 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதே ஆடியோ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மொபைல்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ், நாங்கள் இப்போ ஒரு மொபைல் 10,000 வாங்குறோன்னா அதே 10,000 உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். எங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வருதோ அதே ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது.